துருக்கியில் ராணுவத்தின் மீது குர்துக்கள் நடத்திய தாக்குதலை அடுத்து குர்துக்களுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குர்துக்களின் கட்சி தலைமை அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தினர். துருக்கியில் சிறுபான்மையினராக வாழும் குர்துக்கள் குர்திஸ்தான் தனிநாடு கேட்டு நீண்ட காலமாக ஆயுதம் ஏந்தி போராடி வருகின்றனர். இந்நிலையில் குர்துக்களும் துருக்கி அரசுக்கும் இடையே தாக்குதலை நிறுத்த உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் கடந்த ஜூலை மாதம் குர்துக்கள் தாக்குதலை மீண்டும் தொடங்கியதை அடுத்து இந்த உடன்படிக்கை முறிந்தது. இதனையடுத்து இருதரப்பினரும் தாக்குதல் நடத்த தொடங்கினர். ஞாயிற்றுக்கிழமை குர்துக்களின் தொழிலாளர் கட்சியினர் நடத்திய தாக்குதலில் துருக்கி ராணுவத்தினர் 15 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குர்துக்களின் ஜனநாயக கட்சி அலுவலகத்தின் மீது துருக்கி தேசியவாதிகள் தாக்குதல் நடத்தினர். தாக்குதலில் ஈடுபட்ட துருக்கி இளைஞர்களை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதிபர் தயிப் எர்டோகான் மறைமுகமாக தாக்குதலுக்கு துணை போவதாக குர்துக்கள் கட்சி தலைவர் புகார் தெரிவித்துள்ளார். Ankara Emniyet Müdürlüğü ile valiyle yaptığımız bütün görüşmelere rağmen buradaki polis mevcudiyeti sınırlı, son derece sınırlı tutuldu ve belli bir anda bütün gruplar saldırıya geçtiler ve partimizin camlarını kırarak içeriye girdiler. Burada özellikle seçim. இத்தாக்குதலை அடுத்து துருக்கி முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.